எல்லாருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அதாவது இதுவரைக்கும் நான் மலையாளத்தில் பாகவதம் கதையோடு கூட போட்டிருந்தது யூடியூப்பில். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தது தமிழில் போட சொல்லி, அதனால் கொஞ்சம் போடலாம்னு இருக்குது. தசமஸ்கந்தம் மட்டும்தான் போடுறோம். அதில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிக்கவும், அவ்வளவு தமிழ் எனக்கு தெரியாது. தேனே பிரம்மஹிருதாயாதிகவே முஹ்யந்தியல் சூரயः தேஜோ வாரிமிருதாம் யதா வினிமயோ யத்ர சர்கோ மிருஷா தாம்னாசேன சதா நிரஸ்தகுவகம் சத்யம் பரம் தீமஹி. ஓம் கம் கணபதே நம. ஓம் சம் சரஸ்வத்யே நம. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நம. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. கிருஷ்ணம் நாராயணம் வந்தே கிருஷ்ணம் வந்தே व्रजप्रियं கிருஷ்ணம் द्वैपायनं वन्दे कृष्णं वन्दे प्रदासुदं सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः. शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेषवेज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवे मुह्यन्ति यः सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन तदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि. धर्मप्रोजितकेतवोऽत्र परमो निर्मल्सराणां सदां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं. श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वर सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात्. निगमकल्पतरोर्गलितं बलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाम्बुवि भावुकाः. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये. यं प्रव्रजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातराजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदु तं सर्वबोधहृदयं मुनिमानतोऽस्मि. यस्वानुभावमखिलश्रुतिसारमेघ अध्यात्मदीपमदितीक्षतां तमोद्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां. मोहं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं. यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः सुनन्ति दिव्ये सवे वेदे साङ्गपदक्रमोपनिषदे गायन्ति यं सामगा. ध्यानावस्थिततद्गतेन मनसा
पश्यन्ति यं योगिनो यस्यान्तन्न विदुःसुरासुरगणा देवाय तस्मै नमः कोमलं कौजयन् वेणुं श्यामलोऽयं कुमारः वेदवेद्यं परब्रह्म वासदां पुरतो मम भूतेर्महद्भ्य इमा पुरो विभोर्निर्माय चेदे यदमोषो पूरुष भुक्ते गुणान् षोडश षोडशात्मक सोऽलङ्कृशेष्ठ भगवान् भजांसि मे। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते வாசுதேவாய. ஏவர்க்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். தசமஸ்கந்தத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஏவர்க்கும் என்னுடைய நமஸ்காரம். நம்முடைய இதிகாச புராணங்கள் நமது பாரத தேச கலாச்சார தர்மத்தின் அடிப்படையாக இருந்து வருகின்றன. முக்கியமாக இதிகாசங்களில் ஸ்ரீமத் ராமாயணமும் 18 புராணங்களுக்கு ஸ்ரீமத் பாகவத மகா புராணமும் முக்கியமாக பிரசித்தியாயிருப்பதோடு பலருக்கும் நித்திய பாராயண கிரந்தமாக விளங்கி வருகின்றன. ஸ்ரீராமனும் ஸ்ரீ கிருஷ்ணனும் பாரத மக்களின் வாழ்க்கையோடு இணைந்தவர்கள். ஸ்ரீமத் பாகவத மகா புராணம் 12 பாகங்கள் அல்லினால் ஸ்கந்தங்கள் கொண்டதாய் பகவான் நாராயணனுடைய அவதார மகிமைகளை வர்ணிப்பதாக அமைந்துள்ளது. ஸ்ரீ பகவான் அப்பப்பொழுது உலகன்மையின் பொருட் அவதரித்த மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்ஹம் போன்ற அம்சாவதாரங்களில் பெருமைகளையும் பூர்ணாவதாரமான ஸ்ரீகிருஷ்ணனுடைய லீலகளை விஸ்தாரமாகவும் ஸ்ரீமத் பாகவதம் விவரிக்கிறது. பாண்டவர்களின் பேரனென்ன பரீட்சித்து மகாராஜனுக்கு பிரம்மஞானியான ஸ்ரீ சுக பிரம்ம மகர்ஷியில் திருவாக்கினால் கூறப்படுகிற அற்புதமான விளக்கங்களை கொண்டது ஸ்ரீமத் பாகவத மகா புராணம். ஸ்ரீ கண்ணன் வழிபாட்டுக்கு ஆதாரமாக விளங்குகிறது ஸ்ரீமத் பாகவதம். தசமஸ்கந்தம் என்ற இந்த 10வது பாகம் முழுவதும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவின் அற்புதமான பாலலீலைகள் விவரிக்கிறது. ஸ்ரீமத் பாகவதம் 10வது ஸ்கந்தத்தில் முதல் 49 வரை அத்தியாயங்கள் அடங்கிய பூர்வ பாகமாகும். அதிலும் 29 முதல் 33 வரை ராச பஞ்சாத்தியாயி என்கிற விசேஷமான 5 அத்தியாயங்கள் கண்ணனின் ராசக்கிரீடையை வர்ணிப்பதின்றே பகுதியாகும். இந்த ராச பஞ்சாத்தியாயி மனதிலுள்ள காம குரோத லோப மோக மத மாத்சரியமாகிய அறுவகை சத்ருக்களை அழிப்பது இந்த கண்ணனின் லீலாமிருதம். ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடாபதி ஸ்ரீ சந்திரசேகர சந்திரர் சரஸ்வதி சுவாமிகள் ராச பஞ்சாத்தியாயியை படித்த பிறகுதான் சந்நியாச ஆசிரமத்தில் வைராகியத்தினுடைய பரிபூர்ண அர்த்தத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியிருக்கிறான். ஸ்ரீமத் பாகவத புராணத்தின் இலக்கணங்கள். பொதுவாக புராணம் என்பது 5 இலக்கணங்கள் கொண்டது கருத்து. 1 சர்க்கம், உலகின் படைப்பு. 2 பிரதி சர்க்கம், நித்திய நைமித்திக பிராகிருத பிரளயத்திற்கு பின் மறுபடியும் உலகை படைத்தல். 3 வம்சம், முதலில் தொடங்கிய படைப்பின் போது தோன்றிய அரசர்கள் சான்றோர்கள் ஆகியோரது சரித்திர பரம்பரையை விளக்கும். 4 மன்வந்தரம், படைப்பின் தொடக்கத்தின் பிரம்மதேவரிடம் தோன்றிய சுவாயம்புவ சாரோஷ மனுக்களில் காலவரையறை. 5 வம்சானுச்சரிதம், பற்பல சான்றோர்களின் பிரம்மரை பற்றிய வரலாறு. ஆனால் ஸ்ரீமத் பாகவதமோ 10 இலக்கணங்களை கொண்டுள்ளது. புராணங்களில் பொதுவான 5 இலக்கணங்களின்றும் சிற்சில இடங்களில் ஸ்ரீமத் பாகவதத்தின் இலக்கணங்களில் பெயர்கள்
மாறியுள்ளது காண கிடைக்கிறது. அதாவது பிதரி சர்க்கம் என்கிற பெயர் விசர்க்கம் எனவும், வம்சானுசரிதம் இரண்டும் ஈசானுசரிதம் எனவும் ஆம். அதன் விளக்கமும் சற்று மாறித்தான் உள்ளது. விசர்க்கம் பிரம்ம சர்க்கம் பிரம்மனிடமிருந்து சூல சரீரமான இந்த பருவுடலின் தோற்றம். மன்னுந்தரம் மனுக்களில் காலவரையறை அல்ல, அவர்களுக்கென்ற அறநெறி. இவ்வாறு பெயரும் விளக்கும் சற்று மாறுபட்டுள்ளன. பொதுவான மற்றும் தனிப்பட்ட இலக்கணங்கள் கொண்டுள்ள ஸ்ரீமத் பாகவதத்தின் 10 இலக்கணங்களில் விளக்கம் ஸ்ரீமத் பாகவதத்திலேயே தெரிய வருகிறது. அவை சர்க்கம், விசர்க்கம், ஸ்திதி அல்லது ஸ்தானம், போஷணம், ஊதி, மன்னுந்தரம், ஈசானுசரிதம், நிரோதம், முக்தி, ஆசிரயம். அத்ர சர்கோ விசர்கஸ்ய ஸ்தானம் போஷணமூதய மன்னுந்தரேஷானுகத நிரோதே முக்திராசிரய. ஸ்ரீமத் பாகவதம் என்ற பெயர் வர காரணம் என்ன? ஸ்ரீமத் பாகவதத்திலேயே பல இடங்களில் இப்பெயர் காண கிடைக்கிறது. இதம் பாகவதம் நாம புராணம் பிரம்ம சம்மிதம். பிரம்மதேவரால் ஆக்கப்பட்ட இப்புராணம் இதம் பாகவதம் நாம என்மே பாகவதோதிதம். ஸ்ரீ பகவான் எனக்கு உபதேசித்தது இந்த பாகவதம்தான் என பிரம்மதேவர் ஸ்ரீ நாரதரிடம் கூறுகிறார். இதனால் பிரம்மதேவர் நாரதருக்கு கூறிய பெயர் இந்த ஸ்ரீமத் பாகவதம் என்பது புலனாகிறது. ஆகவே இதற்கு மட்டும் பாகவதம் ஏன் பெயர் வந்தது? பாகவதம் பிளஸ் இதம் பாகவதம் பகவானுக்குரியது. பாகவத் 2 பாகவதானாம் இதம் பாகவதம் பக்தர்க்குரியது. பகவத்யா பிளஸ் இதம் பகவதியான இறைவிக்குரியது, மாயா தேவிக்கு. ஸ்ரீமத் பாகவதம் என்று பல நிர்வச்சனங்கள் காண கிடைக்கின்றன. ஸ்ரீமத் பாகவதத்தில் பயன் என்ன? முதல் பாகவதம் ஞானத்தை அளிக்கும். 2 பாவத்தை நீக்கும். 3 பக்தியை கொடுக்கும். 4 ரோகத்தை அல்லது வியாதிகளை போக்கும். 5 இச்சித்த அல்லது ஆசைப்பட்ட பொருட்களை தரும். 6 ஞானம் அறிவை கொடுக்கும். 7 மோட்சத்தை அளிக்கும். இவ்விதமாக 4 லட்சம் ஸ்லோகமுள்ள கௌதம சம்மிதியில் கிரந்த லட்சண கண்டத்தில் பாகவத லட்சணம் என்று பெயருள்ள முதல் அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்ரீமத் பாகவதத்தின் பெருமை. உலகில் இன்று நிலவி வரும் 18 புராணங்களில் ஸ்ரீமத் பாகவத்திற்கு தனி சிறப்புண்டு. பாக்கியம் செய்தவர்களுக்கு இது ஒரு சிறந்த செல்வமாகும். துர்பாகியத்தை துரத்துவது, கலியில் காலனினும் நச்சு பாம்பின் பயத்தை நீக்குவதற்கும் என்றே ஸ்ரீ சுகராகிய கிளியால் ஸ்ரீமத் பாகவதம் கூறப்பட்டது. ஸ்ரீமத் பாகவதத்தில் கருப்பொருள் அல்லது நோக்கம். ஸ்ரீமத் பாகவதத்தின் நோக்கம் எனவென்பது இப்புராணத்தின் ஞானமா பக்தியா அல்லது இரண்டுமா என் கேட்கப்படும். ஞானம் பக்தியுடைய இலக்கணம் என்ன? வேதத்தில் கர்மகாண்டம், உபாசனாகாண்டம், ஞானகாண்டம் என 3 காணப்பட்டு வருவது போல் ஸ்ரீமத் பாகவதத்திலும் ஞானம், பக்தி, நிஷ்காம கர்மம் ஆகிய 3ம் ஏற்ற தாழ்வின்றி காண கிடைக்கின்றன. விஷயம். இனி விஷயங்களிலேக்கு கடக்கலாம். நூலில் கூறப்படும் செய்தி பயன் கருதா நிஷ்காம கர்மமே என்பது முன்பே விளக்கப்பட்டது. பயன் கருதுபவன் வணிகன் ஒப்பான். இது பண்ட மாற்று முறை. இறைவனிடம் பண்டம் மாற்று முறை பயன் கருதாது அன்பு புரிவதுதானே பக்தியாகும். ஆசையற்றவருக்கு தானே மனமாசு அற்றிருப்பார். ஆக அவர்களது நெறியில் தான் பற்று என்ற சூது இருக்காது. ஆகவே காம கர்மத்தை தான் பாகவத கர்மம் என்று கூறப்படுகிறது.
அடுத்ததாய் நூல் பயன். வாஸ்தவம் அல்லது உண்மை என்பது சத், வேத்தியம் அறியத்தக்கது என்பது சித், சிவதம் என்பது ஆனந்தம். ஆக சச்சித் ஆனந்தமாக விளங்கும் பரபிரம்மே என்று கூறப்படும். நூற்பயன். அகில உலகங்களிலும் உள் நின்று நிலவும் பகவான் ஸ்ரீஹரி என்றோ இங்கு வர்ணிக்கப்படுகிறார். 3. அதிகாரி. கூறுவதற்கும் கேட்பதற்குமான தகுதி. முக்தி நிலை பெற இச்சை கொண்டவர்கள், உலகிலேயே வெறுத்தொதுக்கியவர்கள், இவ்வுலகமான பெரும் கடலை கண்டு பயந்தவர் ஆகியவர்கள், தான் இறை தத்துவத்தை அறிய ஆவல் கொண்டவர்கள், அதாவது பல்பல பிறவிகளில் செய்த நல்ல வினை பயனால் மாத்சரியம், பிறது மேன்மை கண்டு பொறாமை கொள்ளாதவன், தூய நன்மனம் படைத்தவர்களே. 4. சம்பந்தம் தொடர்பு. இதிகாச புராணம் பஞ்சமம் வேதானாம் வேதம் என்கின்ற சாந்தோக்கிய உபனிஷத்துப்படியும் நிகமகல்பதரோர்களிதம்பலம் வேதமான கற்பக தருவின்றும் நழுவிய பழம் என்று கூறப்பட்டுள்ளதாலும் ஸ்ரீமத் பாகவதம் வேதத்திலே உள்ள சொற்கள் மற்றும் தொடக்கங்கள் உள்ளது அப்படியே ஏற்கப்படுவது போல் ஸ்ரீமத் பாகவதத்திலும் இருக்கு. மேலும் சூரிய வம்சம், சந்திர வம்சம், மன்வந்தரங்கள் பற்றி கூறுவதெல்லாம் உலகின் நிலையாமையை எடுத்துக்காட்டி அதன் மேல் வெறுப்புண்டாக்கி பரமன் மேல் விருப்புண்டாக்கவே என தெளிக. இல்லையெனில் முக்தி பெறுவதே நூலில் முடிந்த பயன் என்பது பழுதுடையும் இறை வலிபுறுத்தும் ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம். அனைத்தும் மத ஆச்சாரியங்களில் கொள்கைகளையும் தாண்டியும் அல்லது மத வேற்றுமைகளை விலக்கி ஒற்றுமைப்படுத்தியும் கூறும் நூல் இந்த பாகவதம்தான். சாது சாது பதே பதே என்ற சொல்லுக்கு சொல் இனிமைக்கும் இனிமையே. ஆகவே பாகவதம்தான் முதலில் நிற்பது. உதாகரணம்: பொன்னை சோதிக்க அக்னியில் இட வேண்டும். ஆயுதமேற்றும் வீரனுக்கு போர்க்களமே தேர்வு களம். கணவன் கை பொருள்களில்லாது நிற்கும் வேளையில் அவனது மனைவி நடந்து கொள்ளும் வகையறிந்து மனைவி நல்லாளா என காண்க, இவன் நன்குற்றவனா என சோதிக்க ஸ்ரீமத் பாகவதமே உரைக்கல். இது ஆன்றோர் வாக்கு. 18 புராணங்களையும் பாராயணம் செய்த புண்ணியம் பெற பாகவத புராண படனமே போதும். வீட்டில் பாகவதம் புத்தகம் இருந்தாலே போதும். நான் அனைத்து தேவகளுடனும் அங்கு வாசம் செய்கிறேன். அனைத்து புண்ணிய நதிகளில் சங்கமமும் ஸ்ரீமத் பாகவதம்தான். கலோ பகவதி வார்த்தா பவரோக விநாசினி பத்மபுராணம். கலியில் ஸ்ரீமத் பாகவத கதைகளே உலகியல் கடலை கடக்க சிறந்த வழி. பாராயணம் செய்தற்கின வழிமுறைகள். நல்லறிவு பெற ஜன்மாத்யஸ்ய யதானயாதிதரதச்சாதேஷவிக்னஸ்வராட் தேனே பிரம்மஹிருதாயாதிகவே முஹ்யந்தியல் சூரய. இடையூறுகள் நீங்கி நன்பெயர் பெறவும் நோயற்ற வாழ்வும் செல்வமும் பெற நாராயண கவசம். ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 8. 3. மன விருப்பம் நிறைவு பெற பும்சவன விரதம். ஸ்கந்தம் 6 அத்தியாயம் 19. 4. கடன் தொல்லை நீங்க, பகை நீங்க, தரித்திரம் விலக கஜேந்திர ஸ்துதி. ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 3. 5. நன்மக்கள் பெற பயோவிரதம். ஸ்கந்தம் 8 அத்தியாயம் 16. 6. முக்தி பெறவும் ஆபிசாரங்கள் நீங்கும் சப்தாக விதி. 7 நாட்கள் முறைப்படி பாராயணம் செய்தல். ஆகையால் அவரை நினைத்து காதலாக்கி கசிந்து பாராயணம் செய்ய அனைத்தும் கிட்டும்.
ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.